இப்போ T20 வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. அதில் சென்னை ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா விசில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம். அதாவது பார்த்தீங்கன்னா விசில் சின்னத்தை இப்போ எடுத்து போவேனா சொல்கிறாரு திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதே ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் விசில் அடிக்கிறாரு, புரியுதுங்களா? அவரே வந்து அதுக்கு தடை போடுறாருன்ற பார்த்து இது காரணம் என்னவா இருக்கும்? ஆனால் நல்ல வேலை தளபதிக்கு பேட்டு சின்ன கொடுக்கல, இல்லைன்னா மேட்சே நடந்திருக்காது ஒரு கிரவுண்ட்லையும். ஸோ அதனால் வந்து விசில் மேலே இருக்கிற பயம் இல்லை, தளபதி மேலே இருக்கிற பயனால தான் விசிலே பேன் பண்ணுறாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம், இந்த கூட்டத்தோட மோட்டோ என்ன? இது எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டம் நடக்குது? இது சென்னை மண்டலம் சார்பாக நடக்குது. இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம். என்னென்ன தொகுதிகளில் என்னென்ன மாதிரியான குறைகள் நீண்ட காலமாக அதிமுக ஆட்சி காலத்துலேயும் சரி, திமுக ஆட்சி காலத்துலேயும் சரி, சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களில் வாக்குறுதிகளாக கொடுத்து நீண்ட காலமாக நிவர்த்தி செய்யாமல் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத எங்களோட தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு பொதுமக்களும் இதில் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாம், குறைகள் எடுத்து சொல்லலாம். அந்தந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இதில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை, ஆலோசனைகளை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே சோழிங்கநல்லூரில் இந்த கேவிஎல் மஹாலில் இந்த கூட்டம் இன்றைக்கி நடத்துகிறாங்க. நாளை மறுநாள் சேலத்தில் தளபதி அவர்கள் சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈரோடுக்கு அப்புறம் நான் சேலத்தில் தான் நாளைக்கு சந்திக்க போகிறாரு. என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த இலக்கு என்ன, இந்த தேர்தலை வந்து எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், எது மாதிரியான களப்பணிகள் நம்ம இறங்கி மக்களை சந்திக்க போகிறோம். இப்போவே விசில் சின்னம் அப்படின்றது வந்து இன்றைக்கி பரவலாக எல்லாருக்குமே தெரியப்படுத்திருக்கு. சமூக நீதி அப்படின்னு சட்டத்தில் நம்ம சொல்கிறோம், சமம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா கட்சிக்கும் சுதந்திரமாக பார்த்திங்கன்னா எவ்வளவு மக்கள் வேணாலும் வரலான்ற அளவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டிவிக்கேன்னு வரும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய நிபந்தனைகள் வந்து காவல்துறை மூலமா வகுக்கிறாங்க. இது ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சியையும் இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்துடுவோன்ற ஒரு பயத்தாலையுமே புதிய புதிய சட்டங்கள் இல்லாத சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு ஒரு விதிமுறையை உருவாக்குறாங்க. ஆளுங்கட்சியும் சரி, மத்தியத்திலையும் மாநிலத்தில் இருக்கிற கட்சிகள் வந்து இதில் கூட்டாக செயல்படுறாங்க. மக்களுடைய பிரச்சனைகளில் வந்து கூட்டாக செயல்படலை. தளபதி வந்து சுதந்திரமாக விட்டாங்கன்னா அவர் எல்லா 234 தொகுதிக்கும் போவார், 40 மாவட்டத்துக்கும் போவார். அவர் இன்றைக்கி வந்து ஒரு வாகனத்தில் போகக்கூடிய அளவுக்கு அவருக்கான பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் வெளியிலே வரக்கூடாது, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவர் சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஸ்டாலின் ஐயா கூட வந்து ஒரு மாநாடு போட போகிறாங்க இன்னொரு 3 நாளில். அப்போ அதில் வந்து 10 லட்சம் பேர் இலக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 10 லட்சம் பேர் இலக்குக்கு முதல்வருக்கு அனுமதி கொடுக்கும்போது திமுகவுக்கு, அப்போ டிவிகேக்கும் அனுமதி கொடுக்கணும்ல. டிவிகேவும் ஒரு கட்சி தானே, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி ஆணையம் தானே இன்றைக்கி விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அப்போது அடுத்து இருக்கக்கூடிய கட்சிக்கு என்னவோ அதுதானே அடுத்த கட்சிக்கு வரணும். இதை தடுக்கக்கூடிய 5000 பேர் தான் வரணும், 10,000 பேர் தான் வரணும். ஒரு சாலை மறியலுக்கு, ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு வர கூட்டம் தான் 5000 பேர். ஒரு அரசியல் கட்சி மாநாடுன்றது எப்படி இருக்கணும், ஒரு பிரச்சாரன்றது எப்படி இருக்கணும்? இது தேர்தல் ஆணையம் விதிமுறை வகுத்த கொடுக்கணும். தேர்தல் நேரம் நெருங்கியாச்சு, தேர்தல் ஆணையம் இதுக்கான கட்டுப்பாடு கொடுக்கணும். ஆனால் ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகார பலத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது, டிவிக்கே சேரக்கூடாது, விசில் சின்னம் சேரக்கூடாது. இப்போ பாருங்கள், எங்கேயும் விசில் ஓசை கிடையாது, பேருந்துகளில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ காலமாக இருந்தது. இப்போ பேருந்துகளில் கேரளா மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இப்போ காலிங் பெல் சிஸ்டம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் இலவசமான உயர்கல்வி கொடுக்குறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டியதானே? விசில் சின்னம் போய் மக்கள்கிட்ட சேரக்கூடாது, இளைஞர்கிட்ட போகக்கூடாது, இளம் பெண்கள்கிட்ட போகக்கூடாது, தாய்மார்கிட்ட போகக்கூடாது. அதை தடுத்து நிறுத்தணும். எப்படி தடுத்து நிறுத்தலாம்? எதெல்லாம் எங்கெல்லாம் விசிலோட அடையாளம் இருக்குது, ஓசை இருக்கோ எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்ற முழு மூச்சாக இறங்கிட்டாங்க. எங்களையும் சுதந்திரமாக அரசியல் அமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு எங்களோட களப்பணியை செய்கிறதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் சுதந்திரமாக விட்டாங்க. இதை நீதிமன்றங்கள் கூட காதில் போட்டுக்காமல் இருக்காங்க. நீதி எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். தளபதிக்கு ஒரு மாதிரியாகவும் மற்ற தலைவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கக்கூடாது. அவங்களும் தலைவர்கள், எங்கள் தலைவரும் தலைவர் தான், அதை அவங்க நினைக்கணும். ஆமாம், இது தளபதியோட வழி தனியாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மாநாடு, இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கிடையாது யாருக்கும். இவங்க இப்போ தளபதியை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க.
தளபதி அவங்கள பார்த்து காப்பி அடிக்கல, தளபதியை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க. எம்ஜிஆரை பற்றி வரலாறு பேசுகிறாரு, இவங்க வரலாறு தளபதி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தளபதி பேசுகிறதுக்கு இவங்க இடத்த கொடுக்கறது இல்லை. தளபதிக்கு பேசணும் பேசக்கூடாது அப்படின்றது கிடையாது. அவரும் கச்சத்தீவை பேசுவார், முல்லை பெரியாரை பேசுவார், காவிரி பிரச்சனை பேசுவார், ஹைட்ரோ கார்பனை பேசுவார், 6 வழிச்சாலை பேசுவார், 8 வழிச்சாலை பேசுவார், பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி எல்லாத்தையுமே பேசுவார். தெரியாமல் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கார்ல, வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மூலமா எல்லாத்தையுமே அவரோட கையில் வச்சுருக்காரு. பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எந்த அரசியல் கட்சி தலைவர் 9 மணிக்கு கூட்டம்னா 9 மணிக்கு வந்திருக்காங்க? ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்களா? எம்ஜிஆர் வந்திருக்காரா? ஸ்டாலின் வந்திருக்காரா? கலைஞர் வந்திருக்காரா? இல்லை மற்ற எந்த கட்சி தலைவர் வந்திருக்காங்க? 2 மணி நேரம் குறைவாயிருச்சு, 3 மணி நேரம் குறைவாயிருச்சுன்னு ஒரு குறைபாடு கொடுக்குறாங்க. கொடுத்த கால அவகாசத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானே சட்டம், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதானே கடமை. அதை தவறிட்டாங்க. தளபதி எப்படி ஒடுக்கணும்? இதே காவல்துறை தான் அன்றைக்கி அவர் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்கோம், எங்களால் இதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியாதுன்னு. அடுத்து அவங்களே என்ன கொடுக்குறாங்க? அவர் மாயமாய் ஓடிட்டார். ஓடுற ஆள் கிடையாது அவர். நீங்கள் கதவை திறந்து விடுங்க, தளபதியோட ஆட்டத்தை அப்புறமா பாருங்கள். ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி துள்ளி வருவார். வாடிவாசல் திறத்துக்க சொல்லுங்கள் தமிழக அரசை. நாங்கள் அதனால தான் பாருங்கள், எங்கேயோ சோழிகளில் ஒரு சின்ன இடத்த பிடிச்சிருக்கோம். இந்த இடம் எங்களுக்கு பத்துமா? பத்தாது. குறிப்பிட்ட ஆள் தான் வரணும், இன்னார் தான் வரணும். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பாஸ் கொடுக்கணும், ஃபோட்டோ கார்டு கொடுக்கணும். என்ன ரேஷன் பொருளாக கொடுக்குறோம்? எங்கள் கட்சியில் எங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்க போகிறோம், அதுக்கான திட்டத்தை வகுக்க போகிறோம். அதுக்கான குழு இருக்குது, அதுக்கு உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை. இதை எப்படி நாங்கள் அப்போது அரசியலில் நாங்கள் எங்களுடைய பலத்தை காட்டுறது? முழுமையாக எங்கள் பலத்தை ஒடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கமோ திமுக அரசாங்கமோ செயல்படுறாங்க. ஆனால் அவங்க என்னமோ வரப்பத்த கிடையாது. தண்ணி இல்லைனா தாமரை மலருமா? எப்போவுமே மேகமூட்டமாக இருந்தால் சூரியன் உதிக்குமா? அதை அவங்க 26 பார்க்க தான் போகிறாங்க. விசில் சவுண்டு, குழந்தை ஊதினாலும் சவுண்டு கேட்கும், பாட்டி ஊதினாலும் கேட்கும், தாத்தா ஊதினாலும் கேட்கும், நான் ஊதினாலும் கேட்கும், நீங்கள் ஊதினாலும் கேட்கும். விசிலுக்கு தடை போடவே முடியாது. தண்ணி மாதிரி தளபதி. சேலத்திலிருந்து எங்களுடைய அடுத்த கட்டம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நோக்கம் இது எல்லோருக்குமான அரசியல், யதார்த்தமான அரசியல். தெரியும் உங்களுக்கு, பொதுமக்களை கேட்டு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதாக நம்ம தமிழ்நாட்டு அண்ணன் தளபதி அவர்கள், ஆனந்தண்ணன் அவர்கள் சார்பாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு யதார்த்தம். ஏன்னா எல்லோரும் கேட்கணும்ல, எந்த கட்சியும் இது மாதிரி பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நாளை மறுநாள் சேலத்தில் தளபதி அவர்கள் ரொம்ப நாள் கழித்து மாநாடு நடத்துகிறார். கடைசியாக ஈரோட்டில் நடத்தினார். அதுக்கப்புறம் பல்வேறு நெருக்கடிகள்னால சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், ஜனநாயகன் இஷ்யூவாக இருக்கட்டும், அதனால் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? என்ன பேசுவாருன்னு சார் என்ன சொல்கிறது, பேசுவார் சார். என்ன பேசுன்றது தளபதிக்கு தெரியும், அதை கரெக்டாக பேசுவார். நாங்கள் அதை அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கோம். அரசியலுக்கு என்ன தேவையோ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரச்சனை நடக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் நம்ம சாதாரணமாக ஒரு கருத்து கணிப்போட கேட்க என்ன எப்படி இருக்குன்னு கேட்க போன ஆளை அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயத்துடுறாங்க திமுக அரசு. ஏன் இப்படி பயம்னு தெரியல. கேட்டால் வெளியில் மட்டும் பயம் இல்லை பயம்ன்றாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்குது அவங்களுக்கு. இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த விசில் சின்னம் கிடச்சிருக்கு. T20 வேர்ல்ட் கப் நடந்துகிட்ருக்கு. சென்னை ஸ்டேடியமில் விசில் அலோடு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே சுற்றி இங்கே தான் வருதோ? அதுதான் சார் சொல்கிறேன். அதாவது பயம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ விசிலுக்கு தடைன்றாங்க. கேட்டால் ஐசிசி நாங்கள் எங்களை சம்மந்தம் இல்லைன்றாங்க. இவங்க என்னன்னு கேட்டால் போலீஸு காவல்துறையை விட்டு விசில்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளே பார்த்துங்க, நாங்கள் 75 வருஷம் ஆலமரம் அரச மரம்ன்றாங்க. அப்போது எவ்வளோ பயம் இருப்பாங்க. இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் மைக்கு கொடுத்துருக்காங்க. துப்புரவு பண்ணி விசில் அடித்தா நம்ம குப்பை கொட்டுவோம் வீட்டிலேருந்து இல்லை அதை கூட தடுக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பயம் இருப்பார் அவங்களுக்கு. ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க. தளபதி என்றைக்கிடா எலெக்ஷன் வரும், டேட்டு வரும், நம்ம ஓட்டு போட்டு ரெடியாக இருக்காங்க, ஓட்டு போட்டு ரெடியாக இருக்காங்க. இவங்க அது பொறுத்துக்க முடியல. நாள் ஆக 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 இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இது மாதிரி கலவரம் பண்ணி தான் எதாவது பண்ணுவாங்க. ஏதாவது திருட்டு வேலை செஞ்சு ஏதாவது இது மாதிரி அசம்பாவிதம் ஏதாவது நடந்து வேணுனே பழி சுமத்தி எதாவது பண்ணலாம் பிளான் போட்டுறாங்க. அதெல்லாம் நடக்காது. மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. தளபதி அண்ணன் தான் செய்யவும் ஆகணும்னு தெளிவில் இருக்காங்க மக்கள். அவர் தான் ஆவார் 2026 கண்டிப்பாக நடக்கும். இல்லை உண்மை தானே, நீங்களே பார்த்துருப்பீங்களே. ஏன்னா இப்போ சிஎம் சார் பார்த்திங்கன்னா அதே ட்ரெஸ்ஸு, அதே ரேம்ப் வாக், அதே ஃப்ளவர் கூட. ஆனால் அவர் கையில் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுறாரு. நம்ம தளபதி எவ்வளோ போனார், எடுத்து அந்த பசங்களை போடுவார், அழகாக போடுவார். இல்லை கையில் எடுத்துகிட்டு எங்கே இருந்தாலும் பாருங்கள் கொடுத்தாங்கன்னா தளபதி அழகாக கையில் எடுத்துகிட்டு அவர் வண்டியில் வச்சுருவார், இல்லை யார்ட்டு கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருவார். அது மாதிரிலாம் சும்மா எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. ஆனால் செல்ஃபி எடுத்தாங்கன்னா ஒரு ஆரவாரம் இருக்கணும். அந்த ஆரவாரம் எதுவுமே இல்லை செல்ஃபியில். எதுக்கு அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. கேட்டால் என்ன சொல்கிறது, எவ்வளோ பேசலாம், சிலதெல்லாம் பேச முடியாது. கடைசியாக ஜனநாயகன் படம் ஒரு வழியாக அந்த கேஸ் வாபஸ் வாங்கப்பட்டு படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் வந்துடும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? ஏன்னா ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளான ஒரு கடைசி படம்னு சொல்லலாம்.
ஆர்வமாக இருக்குங்க சார். ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். இவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில. சில சதியால் வந்து சில சூழ்ச்சிகள் நடந்து படம் பெண்டிங்கில் நிற்குது. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா எலெக்ஷன் வேலை நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்க இப்போ என்ன படத்தை பற்றி பேசுனாருன்னா இப்போத்தியா எலெக்ஷன் அரசியல் வந்துட்டார், படத்தை பற்றி இவர் பேசுகிறார், அப்போ வந்து நடிகர் சொல்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி ஒரு கிரெடிட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தளபதி தெளிவாக இருக்கார், நாங்களும் தெளிவாக இருக்கோம். அது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம வந்து அரசியல் வேலையை பார்த்துட்ருக்கோம். களத்தில் சந்திப்போம். 2026 எங்கள் வெற்றி நம்மது தான், டிவிக்கே தான், அண்ணன் தான் முதலமைச்சர் ஆவார். இது வந்து அதாவது சினிமாவிலேருந்து வராங்க, சினிமாக்காரன்றாங்க. நாங்கள் யார் சினிமாக்காரர் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் யார், அண்ணாதுரை அவர்கள் யார், கலைஞர் அவர்கள் யார், இப்போ இருக்க நம்ம மாண்புமிகு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர் யார், டெப்டி சிஎம் அவர் யார், அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியா அவர் யார், எல்லாம் நடிகர் தானே. இவரை மட்டும் சொல்கிறீங்க அப்படி? அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்குது. சினிமாவில் இருந்து தான் ஒருத்தர் முதலமைச்சர் வரது எழுதப்படாத விதி. அது வந்து எங்கள் அண்ணன் கிட்ட இருக்குது. எங்கள் அண்ணன் சிஎம் அவர், இதான் உறுதி. அவர் தான் 2020 சிஎம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்களின் விஜயோட அவர் என்ன முடிவில் இருக்காருன்னா 234 தொகுதியில் எல்லா தொகுதியிலையும் மட்டுமல்ல, அங்கே இருக்க ஒன்றியம், நகரம், வார்டு, இந்த எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான முக்கிய பிரச்சனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இருக்குது, கஞ்சா புழக்கம், போதை அதிகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொலை. இந்த நாட்டில் வந்து சுதந்திரமாக வந்து பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களாலே நடமாட முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு குடும்பத்தோட பிரச்சனை, சொத்து வரி, ஓகேங்களா, விலைவாசி உயர்வு, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கோரிக்கையை மனுவாக நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா அந்த இடத்துல ஒரு மண்டபத்தை வச்சு 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களோட தலைமையில் வந்து பொதுமக்கள், நாங்கள் கட்சிக்காரங்க வந்து நாங்கள் வந்து குறைய சொல்ல வரல, பொதுமக்களாக வந்து முன் வந்து தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை வந்து கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதை நம்ம தலைவர் வாங்கி படித்து அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அதை நம்ம வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடியும் சரி, வரத்துக்கு முன்னாடியும் சரி, என்ன நம்மளால் முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த கருத்து கேட்பு முகாமே வந்து இங்கே வச்சுருக்கோம் பொதுமக்களுக்காக. சேலமில் தளபதி அவர்கள் சந்திக்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து ஒரு மாநாடு, ஏன்னா பல்வேறு நெருக்கடிகளுக்கு அப்புறமா இந்த மாநாடு மினி மாநாடுன்னு நடத்த வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, என்ன பேசுவார்? ஆக்சுவலாக தளபதி வந்து வராருனாலே அது நம்ம கணக்கே சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆளுங்கட்சியால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அடுக்குறாங்க. அடக்குமுறையை வச்சு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் மீது வந்து அவங்க பண்ணுறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30,000 பேர் கூடுற இடத்துல 5,000 பேர் தான் வர சொல்கிறது. இதெல்லாம் வந்து தளபதி மேலே இருக்கிற பயம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் சரி ஓகே, இருந்தாலும் வந்து தளபதியே வந்து தலைவரே சொல்லிட்டாரு, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், உடல்நிலை சரியில்லை யாரும் வர வேணான்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அதை கடைப்பிடிப்போம். அதுக்கேற்ற மாதிரி நிர்வாகிகளோ பொதுமக்களோ விருப்பப்படி வரவங்களை வந்து அலோவ் பண்ணி 5,000 பேரா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உள்ளே வந்து அவர் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த 5,000ங்கிற கவுண்ட்டு போதுமா, பத்துமா தளபதி? இல்லை, அது போலீஸ் சைடு சொன்ன ஒரு கவுண்ட்டு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போது சமீபத்தில் விசில் சின்னம் கிடச்சிருக்கு. இப்போ T20 வேர்ல்ட் கப் நடந்துகிட்ருக்கு. அதில் சென்னை ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா விசில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம். அதாவது பார்த்தீங்கன்னா விசில் சின்னத்தை இப்போ எடுத்து போவேனா சொல்கிறாரு திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதே ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் விசில் அடிக்கிறாரு, புரியுதுங்களா? அவரே வந்து அதுக்கு தடை போடுறாருன்ற பார்த்து இது காரணம் என்னவா இருக்கும்? நல்ல வேலை தளபதிக்கு பேட்டு சின்ன கொடுக்கல, இல்லைன்னா மேட்ச் என்ன இருந்திருக்காது ஒரு கிரவுண்ட்லையும். ஸோ அதனால் வந்து விசில் மேலே இருக்கிற பயம் இல்லை, தளபதி மேலே இருக்கிற பயனால தான் விசிலே பேன் பண்ணுறாங்க. இப்போது சமீபமாக ஒரு வீடியோவில் பார்க்குறேன், துப்புரவு பணியாளர்கள் போகிறாங்க. அவங்க வந்து மக்கள் வந்து ஒரு அலாட்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்திருக்குன்ற தெரிவிக்கிறதுக்காக விசில் அடிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு திமுக பிரமுகர் என்ன பண்ணுறாருன்னா அந்த விசில் வந்து அடிக்க வேணாம், அந்த விசில் அடிக்க வேணாம், அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற ஒரு ஆறுன்னு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுனை கொடுக்குறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து அவரோட ஆணைக்கிணைங்க
தேர்தல் இப்போ வந்து தேர்தல் வரப்போகுது. அதுக்காக நம்ம கட்சியோட அறிக்கை, அந்த அறிக்கை வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக கொடுக்காம ஒரு மக்களுக்கிட்டேயும் போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன கருத்து, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் தான் இங்கே இருக்குது. அதுக்காக தான் நாங்களாம் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்கள், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள், அவங்கக்கிட்டலாம் அவங்களுக்குலாம் என்ன தேவை அப்படின்றதெல்லாம் கேட்டு நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கை வந்து நம் தலைவர் வந்து கொடுக்க போகிறாரு. நாளை மறுநாள் சேலமில் சந்திக்கிறாரு. எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாநாடு நடக்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து அவர் வந்து 13ஆம் தேதி தான் சேலத்துக்கு வராரு. ரொம்ப நாள் கழிச்சாலும் ஒரு மாதம் எல்லாருமே அதை பற்றி தான் பேசுவாங்க. அவர் ஒரு நாள் வந்தாலே போதும், தினைக்கும் வரணும் அப்படின்றதுலாம் தேவையில்ல. மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலே அதை வந்து எல்லா ப்ரெஸ்ஸு எல்லாருமே, பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் பேசலைன்றதை விமர்சனமாக வைக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற இதுவும் கொடுக்க மாட்றாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க. அதுக்கேற்ற போலீஸ் பாதுகாப்பும் இல்லை. அதனால தான் வந்து நம் தலைவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து மக்கள் பாதுகாப்பு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றதுக்காக தான் பர்மிஷன் வாங்கி கரெக்டாக, அதுக்கும் வந்து மக்கள் வந்து கம்மியாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் பர்மிஷன் இப்போ சேலத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த 5000 பேர் தான் சொல்லியிருக்காங்க. தளபதிக்கு அந்த 5000 பேர் போதுமா? 5000 பேர்னால் அங்கே வந்து நிறைய பேர், நான் 13ஆம் தேதி பாருங்கள், 5000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் தான் வந்து வெளியே வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் கோடிக்கணக்கான பேர் வந்து நம்ம லைவ்லேயே பார்க்குறாங்க. ஓகே, சமீபத்தில் T20 வேர்ல்ட் கப் நடந்தது. அதில் வந்து சென்னை ஸ்டேடியமில் விசில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. விசில் தானே எடுத்துன்னு போகக்கூடாது, கையில் அடிக்கலாம்ல, விசிலை கையில் அடிச்சிருப்பாங்களே, அவங்க தடைகள் போடலாம். நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க, விசில் எடுத்துன்னு போகக்கூடாது. அதாவது இப்போ கூட கேள்விப்பட்டேன், இப்போது நம்ம தெருக்களெல்லாம் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து விசில் அடித்து வாங்குவாங்க குப்பைகளை, அதுக்கு கூட விசில் அடிக்கக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து தடை போடுறாங்க. பரவாயில்ல, தடைகள் போட்டுட்டோம், மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. விசில் சின்னம் அன்றைக்கே சேர்ந்துச்சு, என்றைக்கு அறிவித்தாங்களோ அன்றைக்கே சேர்ந்துச்சு. நம்ம தலைவர் தான் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிலாம் இல்லை. இப்படின்னு ஒரு நியூஸ், விசில் சின்னம் நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சோனையும் மக்கள்கிட்ட அது உடனே சேர்ந்துடும். அதுதான், என்ன தடைகள் போட்டாலும் விசில் சின்னம் 2026 கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஓகே, கடைசியாக ஜனநாயகன் படம் ஒரு வழியாக கேஸ் வாபஸ் வாங்கினதுனால ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதம் ஆகிடும்னு நம்புகிறோம். எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கீங்க? ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கணும். இந்த எலெக்ஷனுக்குள்ளே ஜனநாயகன் வரணுன்றது தான் எங்களோட கனவு. அது பார்த்து மக்களுக்கு எதுக்கு அவங்க தடை பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தை பார்த்தாங்கன்னா தலைவர் நிச்சயமாக 2026 முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து கண்டிப்பாக முதல்வர் ஆகிடுவார். அதுக்காக தான் வந்து இந்த மத்திய அரசும் மாநில அரசும் பயந்து தான் இந்த படத்தை வந்து தடை பண்ணுறாங்க. அது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிச்சு இவங்க பண்ணுறது தானே. ஜனநாயகனுக்கு வந்து ப்ரமோஷனே வேணாம். இப்போ தான் இந்த வாரம் அடுத்த வாரம் வரப்போகுது, பிப்ரவரி 20 அப்படிலாம் சொல்கிறாங்க, நியூஸ் வருது. ஆனால் இருந்தாலும் பிப்ரவரி 20 வரப்போகுதுன்னா கூட ப்ரமோஷனே இல்லாமல் படம் செமையாக ஓடும், உலக அளவில் ஓடும்.